ஜீவாத்மா டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீவாத்மா டிவி இது உங்கள் டிவி. இந்த பதிவில் ஆடி ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு மாதம் வர ஆடி ஞாயிற்றுக்கிழமை. முன்னமே சொன்னேன், தட்சிணாயனி புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் ஆரம்பிக்கிறது. அது தொடங்கி 6 மாத காலம் இருக்கும். ஆடி மாதம் அம்மன் வழிபடக்கூடிய மாதம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையிலே எல்லா அம்மன் கோயிலுமே கூழ் வார்ப்பார்கள். ரொம்ப விசேஷமா இருக்கும். மக்கள் படையெடுத்து வருவார்கள். எந்த கிழமை இல்லையோ, ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இருப்பாங்க. ஆனால் ஆடி ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒவ்வொரு கோயிலும் விசேஷமான திருவிழாக்கள் நடக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. இதில் அம்மன் வழிபாடு பிரதானமாக சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், தீராத தோல் வியாதி, ஸ்கின் டிசீஸ் சொல்றோம் இல்லையா, தோல்ல வெள்ளை வெள்ளையா வருது, சகப்பு புள்ளியபா வரும். சில பேருக்கு தடுமன் மாதிரி இருக்கும். கட்டி இல்லை, அது தடுமன் மாதிரி இருக்கும். அது சொரிய அப்படி பெருசாகும். எல்லாமே தோல் வியாதி சேர்ந்தது தான். சில பேர் உடம்பு முழுமே வெள்ளையா இருக்கும். அது வெள்ளை நோயின்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்தா இங்கிலீஷ்காரங்க மாதிரி இருப்பாங்க, ஒயிட்டா இருப்பாங்க, உடம்பு ஃபுல்லாக வெள்ளையா இருக்கும். இதெல்லாம் ஆரம்பத்தில் கவனிக்கலாம். அப்போதான் அதெல்லாம் தீர்க்க முடியும். அப்படிப்பட்ட தோல் வியாதி தீர்வதற்கும் எலும்பு சம்பந்தமான வியாதிகள், மேல இருக்கிறது தோல், உள்ள இருக்கிறது எலும்பு. தோலும் எலும்பும் இணைந்திருந்தால்தான் நாம் திடகாத்திரமா இருக்க முடியும். இந்த ரெண்டுமே முக்கியமானது. அப்போ இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் தீர்வதற்கும் என்னென்ன செய்யலாம் இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமையிலே, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். முதலில் தோல் நோய்க்கு வருவோம். அப்போ தோல்குரியவர் புதன் பகவான், நவகிரகத்தில் உள்ளவர் புதன். புதனுக்கு அதிபதி பெருமாள் என்று சொல்லக்கூடியவர். அப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால், ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் கோயிலுக்கு சென்று வரலாம். காலையில் எழுந்தவுடன் நல்லா கேட்டுங்க, பாசி பருப்பு புதனுக்கு உரியது, பச்சை பயிர்னு சொல்லுவோம். இந்த பாசி பயிரை அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். முன்னாடியே அரைச்சி வச்சுக்கணும். அதை மஞ்சள் தூள் சேர்த்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், ஆடி ஞாயிற்றுக்கிழமை தான் பரிகாரத்துக்கு ஏற்ற கிழமையா சொல்லப்பட்டது, பூசி குளித்து வர வேண்டும். பாசி பருப்பு பொடியும் மஞ்சள் தூளும் கலந்து இதை நீங்க தொடர்ந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்து வரலாம். பெருமாள் கோவில் சென்று வரலாம். இதுவல்லாமல் இந்த வெள்ளை நோய் உள்ளவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு தானம் பண்ணலாம். இந்த மாதிரி தோல்ல பிரச்சனை உள்ளவங்க, ஏழை எளியவர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். முன்னரெல்லாம் குஷ்டநோகம் என்ற நோய் இருந்து இப்போ அது வெகுவாக குறைந்திருக்கிறது. அப்போ தோல் விதைகளும் செஞ்சு வரலாம். அடுத்ததாக எலும்புக்கு சம்மந்தப்பட்டது பார்க்கணும். எலும்பு சம்மந்தப்பட்டு பார்க்கும்போது அதற்கு செவ்வாய் பகவான் காரணமாக இருக்கிறார். ரத்தமும் எலும்பும் சேர்ந்தது செவ்வாய் பகவான். செவ்வாய் பழை தளபதி. எலும்பு நல்லா, அவன் போன் வெயிட்டுப்பா, அவனுக்கு போன் வெயிட் ரொம்ப பவரா இருப்பான் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்படி அந்த எலும்புக்கு செவ்வாய் தான் அதிதேவதை. செவ்வாய் பகவானை வழிபடலாம். மாலை நேரத்தில் சென்று, பரிகாரத்துக்கு எப்பவுமே மாலை நேரம் தான், காலை நேரம் அல்ல. முருகப்பெருமானை வழிபடலாம், செவ்வாய்க்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர். அம்மனை வழிபடலாம். ஆயுதம் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு வருவது ரொம்ப விசேஷம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில செய்யலாம். எலும்புகள் பலப்பெறும், எலும்பு நோய்கள் தீரும். எலும்புருக்கி நோய்னு சொல்லுவோம், டிபி, அதெல்லாம் இப்போ குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதையெல்லாம் தவிர்த்து விடலாம். செவ்வாய் பகவானை வழிபடுவதாலும், முருகப்பெருமானை வழிபடுவதாலும், அம்மனை வழிபடுவதாலும் நீங்கள் அதிலிருந்து வெளியே வரலாம். அதே மாதிரி இந்த எலும்பு தோலுமா இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லிட்டு வரேன். நான் சொல்றது உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும், புரிஞ்சுப்பீங்க. எலும்பும் தோலுமா இருப்பாங்க ஏழை எளியவர்கள், அவர்களுக்கு உதவி தானம் பண்ணிட்டு வரணும். அப்போ உங்களுக்கு எலும்பு பலப்படும். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரணும். இதெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா ஆடி ஞாயிற்றுக்கிழமையில ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. பரிகாரத்துக்கு கொண்ட மாதமாக இது விளங்கப்படுவதால் நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் உடனே பலிதமாகும். இது ஆராய்ச்சி செய்து அனுபவப்பட்டு சொல்லியிருக்கேன். அதனால இவ்வாறு செய்து வந்தீர்களானால் நீங்கள் இந்த இரு நோய்களிலிருந்து விலகி நல்ல ஆரோக்கியம் பெற்று எல்லா நலம் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.